அன்றாடம் சமைக்கும் உணவில் தவறாமல் சேர்க்கும் ஒரு பொருள்தான் தக்காளி. தக்காளியானது உணவிற்கு சுவையை தருவதோடு மட்டுமின்றி உடலுக்கு பல நன்மைகளையும் அள்ளிக் கொடுக்கிறது. அதிலும் இதன் விதைகளில் எண்ணற்ற நன்மைகள் நிறைந்துள்ளன. மேலும் தக்காளியானது உடலுக்கு நன்மைகளை தருவதுடன் சருமத்திற்கும் சரும பொலிவிற்கும் அதிக நன்மைகளை கொடுக்கிறது. தக்காளியில் வைட்டமின் சி அதிகமாக இருப்பதால் இதனை நாம் உணவில் சேர்த்து கொண்டு வர நம் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியானது அதிகரிக்கும். தக்காளி சிறந்த ஆன்டிசெப்டிக் பொருளாக இருக்கிறது. உங்கள் கைகளில் ஏதேனும் வெட்டுக்காயம் ஏற்பட்டால் அப்போது பச்சை தக்காளியை வெட்டுப்பட்ட இடத்தில் வைத்தால் சிறந்த ஆன்டிசெப்டிக்காக இது செயல்படும். சருமத்தின் கருமைத்தன்மையை போக்குவதில் தக்காளி சிறந்தது. வெளியே வெயிலில் நாம் சுற்றிவிட்டு வீட்டிற்கு வந்ததும் ஒரு தக்காளி துண்டை கொண்டு சருமத்தை மசாஜ் செய்து ஊற வைத்து கழுவினால் வெயிலினால் ஏற்பட்ட சரும கருமையை போக்கும். தக்காளியில் உள்ள நிக்கோட்டின் ஆசிட் பித்தக்கல் மற்றும் சிறுநீரக கற்களை கரைக்க உதவியாக இருக்கும். கோடையில் நாம் தக்காளியை உணவில் அதிகம் சேர்த்து கொண்டு வந்தால் மிகவும் நல்லது. ஏனெனில் அவை நமது உடலை வறட்சியடையாமல் பார்த்து கொள்ளும். தக்காளியை உட்கொண்டால் அவை எண்ணற்ற செரிமான நொதிகளை உற்பத்தி செய்து நாம் உண்ணும் உணவுகள் எளிதில் செரிமானமடைய உதவி புரியும். தக்காளி இரத்த அழுத்தத்தை சீராக வைக்கும். உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் தக்காளியை சேர்த்து வந்தால் இரத்த அழுத்தத்தை சீராக வைக்கலாம். ஏனெனில் தக்காளியில் சோடியம் குறைவாக இருப்பதால் அது இரத்த அழுத்தத்தை சீராக வைக்க உதவி புரிகிறது. பசியின்மையால் அவஸ்தைப்படுபவர்களுக்கு தக்காளி ஜூஸ் மிகவும் நல்லது. ஏனெனில் அதனை குடித்து வந்தால் அது பசியை தூண்டும் நொதிகளை உற்பத்தி செய்யும். அதிலும் தினமும் ஒரு தக்காளியை பச்சையாக அப்படியே சாப்பிடுவது மிகவும் நல்லது. தக்காளியில் பீட்டா கரோட்டின் அடங்கியுள்ளதால் இவை பார்வை கோளாறு ஏற்படுவதை தடுத்து ஆரோக்கியமான பார்வையை கொடுக்கும். ஆண்கள் தினமும் ஒரு தக்காளியை உட்கொண்டு வந்தால் 20% புரோஸ்டேட் புற்றுநோய் வரும் அபாயத்தை குறைக்கலாம். தக்காளியில் சருமத்தில் ஏற்படும் நோய் தொற்றுகளை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி உள்ளது. எனவே தினமும் இதன் சாற்றினை முகத்தில் நாம் தடவி மசாஜ் செய்து வந்தால் பருக்கள் வருவது குறைவதுடன் அதனால் ஏற்படும் தழும்புகளையும் தடுக்கலாம். தக்காளியில் வைட்டமின் B6 நிறைந்திருப்பதால் இது இரத்த நாளங்களில் ஏற்படும் பாதிப்புகளை குறைத்து இரத்த நாளங்களை பாதுகாக்கும். தக்காளியில் உள்ள வைட்டமின் B1 சர்க்கரையை எனர்ஜியாக மாற்றக்கூடியவை. எனவே நீரிழிவு நோயாளிகள் இதனை எடுத்து வருவது நல்லது. புகைப்பிடிப்பவர்கள் தினமும் தக்காளி சூப் குடித்து வந்தால் அதில் உள்ள குளோரோஜெனிக் மற்றும் குமாரிக் ஆசிட் உடலில் தங்கியுள்ள புற்றுநோயை உண்டாக்கும் கார்சினோஜன்களை வெளியேற்றி உடலை சுத்தப்படுத்தும். தக்காளிக்கு உடலில் உள்ள கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தும் சக்தி உள்ளது. மேலும் இது உடலில் நல்ல கொலஸ்ட்ரால் மற்றும் கெட்ட கொலஸ்ட்ராலை சீராக பராமரிக்கும். நமது தசைகளின் ஆரோக்கியத்திற்கு பாஸ்பரஸ் மிகவும் இன்றியமையாதது. இத்தகைய பாஸ்பரஸ் தக்காளியில் அதிகம் உள்ளது. எனவே இதனை உணவில் அன்றாடம் சேர்த்து வந்தால் தசைப்பிடிப்புகள் மற்றும் வலிகளிலிருந்து நிவாரணம் கிடைக்கும். வைட்டமின் சி மற்றும் இரும்பு சத்து ஒன்றாக சேர்ந்திருக்கும் தக்காளியை உணவில் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் அவை இரத்த அணுக்களின் உற்பத்தியை அதிகரித்து இரத்த சோகை ஏற்படுவதை தடுக்கும். தக்காளியில் கால்சியம் நிறைந்துள்ளதால் இதனை உட்கொண்டு வந்தால் எலும்புகள் மற்றும் பற்கள் வலுவுடன் இருக்கும். தக்காளி மிகவும் சிறந்த ஒரு இயற்கை வலி நிவாரணி. ஏனென்றால் இதில் நோய் எதிர்ப்பு அழற்சி தன்மை இருக்கிறது. மேலும் நாள்பட்ட வலிகளான ஆர்த்ரிட்டிஸ் உள்ளவர்கள் இதனை எடுத்து வருவது மிகவும் நல்லது. தக்காளியில் கலோரிகள் இல்லாததால் இதனை தினமும் சூப் போட்டு 1 கப் குடித்து வந்தால் எடையை குறைக்க மிகவும் உதவியாக இருக்கும். தக்காளி உடலுக்கு ஆரோக்கியத்தை அள்ளி கொடுப்பதை தவிர்த்து அழகை வழங்குவதிலும் முதன்மையாக உள்ளது. தக்காளியை உணவில் சேர்த்து வந்தாலும் சரி, அதன் சாற்றினை சருமத்தில் தடவி வந்தாலும் சரி, அது விரைவில் முதுமை ஏற்படுவதை தடுத்து இளமையாக வைத்திருக்க உதவி புரியும். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.